18ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த ஏபியில் 92, 96 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 11 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. மேக்ஸிமம் பிசியிலேருந்து ஏபியில் வர நம்பரு 90% வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஏபியில் ஒரு 92, ஏபியில் ஒரு 92, ஒரு 59, ஒரு 96. ஸோ இந்த கேப் நம்பர் இருக்கிற இந்த 59மே ஏபியிலேருந்து ஏபிலே இந்த மாதிரி கேப் நம்பர் வந்ததுன்னா அதுவுமே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இது வந்து பிசியிலேருந்து இந்த 29ன்ற நம்பரு இங்கே 92 அப்படின்னு திரும்பி இருக்கு பாருங்கள். 29, 92 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து அந்த 96 இங்கே பாருங்கள் 69ன்னு இருக்குது. இங்கே 96 அப்படின்னு நம்பர் இருக்குது. அதாவது 9 அப்படியே 9க்கு 9 இங்கே நிறுத்தியிருக்கு பாருங்கள். அதில் பார்க்கும்போது அதுக்கு அடுத்து 11 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. அதனால் ஏபியில் 11 அப்படின்ற ஒரு நம்பரு ப்ளே பண்ணி பாருங்கள். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 59 கேப் நம்பராக இருக்குது. 92 அப்படின்ற நம்பர் டைரெக்டாகவே வந்திருக்கு. 96ன்ற நம்பரு அப்படியே வந்து டைரெக்டாக தான் வந்திருக்கு. 965ன்ற நம்பரு டைரெக்டாக 965 அப்படியே ரிசல்ட் வந்திருக்கு. இந்த 965க்கு இருக்கிற இந்த 469 ஒருவேளை அப்படியே பாக்ஸ் அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 59 அப்படின்ற நம்பரு ஏபியில் 5995 அப்படின்ற ஒரு நம்பரு ப்ளே பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வந்து இந்த இடத்துல இந்த அந்த 59 95 இல்லை இந்த 469 பாக்ஸ் அடிக்குமே வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 96 அப்படின்ற நம்பருக்கு ஒரு 11 அப்படின்ற நம்பர் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே 69 அப்படின்ற நம்பருக்கு ஒரு 16 அப்படின்ற நம்பர் அது கீழே இருக்குது. இங்கே 90 இங்கே பாருங்கள் 29 பிசியில் இருக்குது. அதுக்கு மேலே அப்படியே 65 அப்படின்ற நம்பர் இருக்குது பிசி. அப்படியே பாருங்கள் 29 பிசிக்கு 65 பிசி டைரெக்டாக அடிச்சிருக்கு. அதுக்கு மேலே 84 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. ஸோ 84, 48 பிசி அடிக்கலாம். பாருங்கள் கரெக்டாக அதில் அப்படியே கரெக்டாகவே இருக்குது பாருங்கள். அந்த 29க்கு அடுத்து பிசி டைரெக்டாக 65 அப்படின்ற நம்பர் தான் இருக்குது. ஒருவேளை 84 பிசி வரலாம். ஓகேங்களா, 84, 48 பிசி வரலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள், இந்த 979 அப்படின்ற நம்பரில் ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிருக்கு பி போர்டு. அடுத்து பாருங்கள், இந்த 564 அப்படின்ற நம்பரில் சி போர்டு ஆப்போசிட் ஆகிருக்கு. இப்போ இந்த 432 அப்படின்ற நம்பரில் அதே மாதிரி சி போர்டு ஆப்போசிட் ஆச்சுன்னா இந்த மாதிரி கேமு 3 நாளுமே வந்து வரும். 3 நாள் 4 நாளுமே வரும். ஆனால் மேக்ஸிமம் 3ஆவது நாள் வரத்துக்கு 90% சான்ஸ் இருக்குது. அதனால் எந்த போர்டு ஆப்போசிட் ஆச்சோ அதே இடத்துல வச்சுப்போங்க. பாருங்கள் 979 அது 929 டைரெக்டாக வந்தது. இப்போ பாருங்கள் 965. இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா ரிவர்ஸில் பார்க்கணும். இந்த 5 வந்து 569, அதாவது இந்த 4ன்ற நம்பரை ஆப்போசிட் வச்சிங்கன்னா 569 அப்படியே திரும்பி 965 அப்படின்ற நம்பரு வருது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 432 அப்படின்ற நம்பருமே 734 அப்படின்ற நம்பர் வரணும். ஏற்கனவே ஒரு 34 அப்படின்ற நம்பர் இருக்குது. 3ன்ற நம்பரை வச்சு கரெக்டாக 36, 30, 38, 34 அப்படின்ற நம்பர் ரெட்டை நம்பரு எல்லாமே வந்துடுச்சு. ஆனால் இருந்தாலுமே வந்த நம்பரு திரும்ப வராது அப்படின்னெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா 734 அப்படி இல்லைன்னா 743 அப்படின்ற நம்பரு டைரெக்டாக ஒரு நம்பர் ப்ளே பண்ணி பாருங்கள்.
அப்படி இல்லைன்னா இங்கே என்ன இந்த 9 4 இங்கே எல்லாத்துலேயுமே டச் ஆகுது. அதனால் ஒருவேளை மேலே இருக்கிற நம்பரை இந்த நம்பரில் சி போர்டு ஆப்போசிட் ஆயிடுச்சு அப்படின்னா 908 அப்படின்ற நம்பரு டைரெக்டாக வரும். ஓகேங்களா? ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம 84 அப்படின்ற நம்பரு எடுக்கிறோம். அதாவது 29 65 84. இதில் பார்த்திங்கன்னா 804 அப்படின்ற நம்பர் இருக்குது. அப்போது ஒருவேளை இந்த 0 ஆப்போசிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 584 அப்படின்ற நம்பர் டைரெக்டாக அடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் மேட்ச் ஆகும், அதுவும் பார்த்துங்க. அதோட இந்த 99 ஏசி வரும்போது ஒரு 2 முறை வந்து என்ன ஆயிருக்குன்னா அதனுடைய ஆப்போசிட் அப்படியே வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 929. அந்த 929 ஒரு நாள் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அப்படியே 474 அதனுடைய ஃபுல் ஆப்போசிட் அப்படியே வந்துச்சு கேமில். அதே மாதிரி இங்கே 909 அப்படின்ற நம்பர் வரும்போது இந்த இடத்துல வந்து 544 அப்படின்னு ஒரு எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 044 அப்படின்ற நம்பர் வந்துச்சு. அதாவது 454 அப்படின்ற நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம். இப்போ அதுக்கப்புறமே வந்து ஏசி 99 வந்திருக்கு. ஓகேங்களா? ஆனால் வந்து இந்த 2 இடத்துல அந்த ஆப்போசிட் கரெக்டாக வந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி வரலை. ஆனால் இப்போ திரும்பவும் வர்றதுக்கான வாய்ப்பு தெரியுது. அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 99 44 அப்படின்ற ஒரு ஆல்போர்டை ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? 44 அப்படின்ற நம்பரு. ஏன்னா இங்கே ஒரு 919 939 எல்லாம் வந்தது. ஆனால் வந்து அந்த இடத்துல அந்த கேம் வரல. ஒரு 2-3 தடவை வரல அப்படின்னு வைங்களேன், அது அந்த பழைய மெத்தட்லேயே திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால் 44 வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். ஏன்னா இந்த 784 பிசி 84 நம்ம எடுக்கிறோம், 734 எடுக்கிறோம். போன மாதம் இதே தேதியில் அதே ரிசல்ட்டு தான் இருக்குது. ஸோ அதுவும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 92 69 ஏபி 37ன்ற நம்பரு ஒரு கேப் நம்பராக இருக்குது. ஏபி 37 அப்படி பார்த்திங்கன்னா 734 அப்படின்ற நம்பரு நாம் எடுத்தோம், பிசி 34. அப்போ 734 அப்படின்ற நம்பரில் இங்கே ஏபியில் இந்த 73 கரெக்டாகவே மேட்ச் ஆகுது. 734 எங்கே எடுத்தோம் அப்படின்னா இதில் எடுத்தோம் 432 அப்படின்ற நம்பர்லேருந்து. இங்கே 784லேருந்து ஏதாவது 2 நம்பர், அதாவது பிசி 84 வருமானு பார்த்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 804ல் 584 வருமா அப்படின்னு பார்த்தோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த 34 பிசி அப்படியே வருமா, 43 34ன்னு இந்த 2 ஆப்போசிட் ஆகுமான்னு பார்த்தோம். அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா இந்த 37 கேப் நம்பராக நிற்கிது. அப்போ இந்த 37 திருப்பி 73 அப்படின்னு வச்சா 734 டைரெக்டாகவே மேட்ச் ஆகுது. அதனால் அது எல்லாத்தையும் பார்த்துங்க. இதில் பாருங்கள் 92 96 94 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. மேக்ஸிமம் இந்த மாதிரி கேமு கிளியராக அப்படியே வந்துடும். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏபி 92க்கு 92 96க்கு 96 இருக்குது. 94 இல்லை 89 ஏபி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் இந்த 94ன்ற நம்பரு எனக்கு தெரிஞ்சு இந்த 794க்கு ஒரு 494 கேமில் இருக்கும். இங்கே ஒரு 494 இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 794 இருக்குது. இப்போ ஒரு மாதம் கேப்பில் ஒருவேளை 294 அப்படின்ற நம்பரு வரலாம். 294 ஆனால் நம்ம 94 அப்படின்ற நம்பரை ஏபியில் எடுக்கிறோம். ஒருவேளை இந்த பாக்ஸில் 942 அப்படின்ற நம்பரும் அடிக்கலாம். ஓகேங்களா? 942 ஆல்ரெடி இங்கே 449 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. இங்கே 447ன்ற நம்பர் இருக்குது. இப்போ 448 அடிக்கலாம். ஏன்னு கேளுங்க, இந்த 784 இந்த 804ல் நாம் பிசி 84 வருமானு எதிர்பார்க்குறோம். இந்த 447 448ன்ற நம்பருக்கு
கேப் நம்பராக இருக்கிற 448 அடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 942 அப்படின்ற நம்பரு அடிக்கலாம். 942ன்ற நம்பரு மேக்ஸிமம் வர வேண்டிய நம்பராக தான் இருக்குது. அதனால் 942 942 தான் நான் கெஸ் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு மற்றதெல்லாம் இந்த சார்ட்டை வச்சு வேறு ஏதாவது உங்களுக்கு ஐடியா வருதான்னு பார்த்து ப்ளே பண்ணுங்கள்.